பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவை. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாசி 5ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மாசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதை பொறுத்தவரையிலையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கார். குரு வக்ரமாக இருக்கார். ராசியில் சனி பகவான் இருக்கார். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியமாக இருந்தாலும் 12ஆம் இடத்தில் 19 நாள் குரு பார்வையில் இருக்கார். ராசியில் 11 நாள் உச்சமடைஞ்சிருக்கார். 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? 7ஆம் இடத்து அதிபதி 12இல் வக்ர கதியில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். அதாவது 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன். செவ்வாய் பொறுத்தவரையிலும் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் 8 நாள் மகரத்தில் உச்சமடைஞ்சிருக்கிறார். கடைசி 22 நாள், அதாவது 11ல் 8 நாள் இருக்கார். 12ஆம் இடத்துல 22 நாள் இருந்து குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுகிறார். ஸோ இப்படி கிரகங்களுடைய ஆளுமை. கேது பாருங்கள் 6ல் தான் இருக்கார். 6ல் கேது இருந்தால் ஒரு ஸ்தான பலம் நல்லது செய்வார்னு ஒரு கணக்கு. இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் நல்ல ஒரு பலனை கிரகங்கள் தருமா, இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா? முதல்ல ராசிநாதன் குரு 4ல் இருப்பது நல்லது தான். ஆனால் வக்ரமாக இருக்கார். அப்போ முன்வீட்டு பலனை செய்வார்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. அடுத்தது 10ஆம் இடத்தை குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். இப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போ யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய காலம். 7.5 சனி போயிட்டுருக்கு. ஜென்மச்சனி, அதாவது 2.5 ஆண்டு காலம் விரையச்சனி. ஜென்மத்தில் ஒரு வருஷம் போயிட்டுருக்கு. ஸோ 3 வருஷம், மொத்தம் 7.5 இயர்ஸில் 3 வருஷம் போச்சு. இன்னும் 4 வருஷம் பேலன்ஸ் இருக்குங்க. இது 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதல் சுற்று. இது படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. மார்க்கு எதிர்பார்க்குற மார்க்கு வராது. கொஞ்சம் பிரச்சனையான காலம்தான் முதல் ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு. 2வது சுற்று 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு போகும்போது, செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. அப்போது இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும். இருந்தாலும் ஜென்ம சனி கொஞ்சம் டென்ஷன் தான். எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் வராது. 7.5 சனி நடந்தால் என்னங்க, நீங்கள் பேசுகிறது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நண்பனே ஏற்றுக்க மாட்டான். வீட்டில் எதுக்கு ஏட்டுக்கு போட்டியாக பேசுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். வேலை பார்க்குற அலுவலகத்தில் பாருங்கள், நீங்கள் சொல்கிறத பாஸ் ஏற்றுக்க மாட்டார். சக ஊழியர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த அளவுக்கு டைம் இஸ் த ஃபேக்டர். உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கும். அதாவது ஒரு திருப்தி இருக்காது. நல்லா வேலை பார்த்தா எல்லோரும் நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்காது.
அப்போது டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை. அப்போ நீங்கள் 7 சனி நடக்குது, டென்ஷனாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரும். அதனால் முயற்சி எடுக்க மாட்டீங்க. ஆனால் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் சாதிப்பீங்கன்னு சொல்லணும். இந்த 7ஆம் வீட்டை சனி பார்க்குறது அப்படின்னாக்கா, நண்பர்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இத்தனை வருஷமாக நண்பனாக இருந்திருக்கான், நம்மளையே புரிஞ்சிக்கலையா அவனே எதிர்ப்பாக மாறிடுவான். உறவினர்கள் உதாசீனப்படுத்துவார்கள். கணவன் மனைவி குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பாக திரும்பின மாதிரி ஆகிடும். எதிர்ப்பாக இருப்பாங்க, எல்லாம் ஒருமித்த இதுவாக இருப்பாங்க. உங்களுக்கு எதிரலை வீசும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும், கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். விட்டு கொடுத்து போனங்க. வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை யாருமே. இந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கார், நல்லது தான் என்று சொன்னாலும் வக்ரமாயிட்டார். ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் யாரெல்லாம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு, இல்லை லக்னம் எதுவாக கூட இருக்கட்டும், எந்த ராசியாக கூட இருக்கட்டும், பரவாயில்ல, குரு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது குரு வக்ரமாக இருக்கார். அப்போ உங்களுக்கு நல்லதே பண்ணுவார், சூப்பராக நடக்கும். திடுதுப்புன்னு இந்த வக்ரம் பெறும் காலம் உங்களுக்கு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய காலம், புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்போ அதே போல் புதன் யாருக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமாக இருக்காரோ, எந்த ராசி எந்த லக்னமாக கூட இருக்கட்டும், இப்போ அவங்களுக்கு யோகமான நேரம், யோகமான காலம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வக்ரம் இப்போ கோச்சார ரீதியாக வக்ரம் பெறுகிறார். ஒரு கிரகம் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் கோச்சாரத்தில் அவர் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நல்ல பலனையே தருவார். அது ஸ்தான பலம், அப்புறம் இதெல்லாம் எதுவுமே பார்க்கத்தல, அவர் நல்லதே செய்வார் அப்படின்னு நீங்கள் சிங்கிள் பாயிண்டில் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. மற்றபடி 6ல் கேது இருக்கிறதால எதிர்ப்புகளே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லணும். கேது 6ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அவர் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குரு பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ 8ஆம் இடம் என்பது மறைமுக ஸ்தானம் சொல்கிறது. ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது பாருங்கள். அந்த முக்கூட்டு கிரகங்கள் சுக்கிரன், புதன், சூரியன், அதை தாண்டி ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார். இப்போ ராகுவை பற்றி நம்ம பேசுவோம். ராகு 12ல் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிறீங்க, இல்லை வெளிநாடு போகணும்னு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால், இப்போ இந்த ராகு பகவான் உங்களை ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சிடுவார். தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதையும் தாண்டி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்காருன்னு சொன்னால், வீடு, மனை, தோட்டம், தொடர்பு போன்ற பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது. புதன், சுக்கிரன், குரு பார்வையில் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறை, இன்டீரியர் டெக்கரேஷன், ஆர்டிஸ்ட்டு, ஒப்பனை கலைஞர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கக்கூடியவர்கள், நகைக்கடை, துணி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும், ஆடிட்டர், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரம், சாதிக்கும் தருணம். இந்த மீனராசி பொறுத்தவரையிலையும் 23, 24, 25 சந்திராஷ்டம நாட்கள்
வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு பல முறை நம்ம அறிவுறுத்தி சொல்கிறோம். ஏன் அலுவலகத்துக்கு நீங்கள் சரி வர டயத்துக்கு போக முடியாது. நீங்கள் வந்து டாக்ஸிலேயோ இல்லை ஒரு ஆட்டோவிலையோ இல்லை ஒரு பஸ்ஸுலேயோ இல்லை இதுலேயோ ட்ராவல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு 1 ஹவர் 1/2 ஹவர் லேட்டாக போனாலும் வேலைக்கு போயிடலாம். ஆனால் சொந்த வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகி ஒரு அரை நாளோ ஒரு நாளோ வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். இரவு பிரயாணம் என்பது வேண்டாம். மற்றபடி நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறேன். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 23, 24, 25 மாசி மாதம் எச்சரிக்கையாக அந்த 3 நாள் அலர்ட்டாக இருந்துக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.